ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே எடிட் யுவர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்க. இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்குங்க. இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎம்ஜி இருக்குது, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட 2 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே எரேஸ் பட்டன் நமக்கு கீழே பர்சன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னாவே நம்மளோட ஃபோட்டோ மட்டும் தனியாக வந்துடும். மேலே டிக்கு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரியே நீங்கள் வந்து எரேசர் பட்டன் நமக்கு பர்சன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தனியாக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு வச்சுக்கிட்டு இதோட எரேசருக்கு போயிட்டு ஆர்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக்ரவுண்டோட செட் ஆகும். இந்த மாதிரி கொடுத்து டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அழுத்திட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்துட்டு இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க 2 ஃப்ரேம் மட்டும் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரேமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைங்க. கொஞ்சம் சின்னமாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் அதே மாதிரி இங்கே ஒன்று வைங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூடில் உள்ளே போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன எரேஸ் பட்டன் அமைக்கி ஃபுல்லாக ஆர்னஸ் பண்ணிட்டு இந்த ஓரத்தை போகாமே நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இதையும் அதே மாதிரி இதுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் தான் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் அதே மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபயர் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ஃபயர் இமேஜை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே அதை கீழே வச்சுருங்க. ஃபயர் இமேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பிளெண்டர் ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வச்சுக்கிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.